ஹே கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ போன வீடியோவில் லிஸ்ட் அண்ட் லிஸ்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, லிஸ்ட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், ரைட்டா? இந்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரி ஏன் யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரியோட அட்வான்டேஜ் என்ன, எதுக்கு வந்து லிஸ்ட் அப்படிங்கிற கலெக்ஷன் இருக்கும்போது டிக்ஷனரி வந்தது அப்படின்றத பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் மேஜராக வந்து நீங்கள் யூஸ் பண்ண கலெக்ஷன்ஸ் அப்படின்னா லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. ஓகே, ஸோ இன்னும் டப்பிள்ஸ் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு, செட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆனால் மேஜரா நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி வந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவோம், இன்க்ளூடிங் ஏபிஐ. ஸோ அது வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ்ட் கலெக்ஷன், ரைட்டா? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு கீ வேல்யூ கலெக்ஷன். ஸோ இப்போ இண்டெக்ஸ் கலெக்ஷன்னா என்ன, கீ வேல்யூ கலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு டிக்ஷனரி ஒர்க் ஆகுது, ஏன் டிக்ஷனரி யூஸ் பண்றோம், ஒரு லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இந்த லிஸ்ட்டை இந்த டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் வி ஆல்சோ கால் இட் அஸ் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ராமிங் அல்லது வந்து லீட் கோட்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் யூ வில் ஆல்சோ யூஸ் த டேர்ம் ஹேஷ் மேப். ஓகே, ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் கீ வச்சு அதுக்கு அசோசியேட்டட் வேல்யூஸ்ல நீங்க கால்குலேட் பண்றதுக்காக அல்லது ஆர்கனைஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடியது, ரைட்டா? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேட்டாவை ஒரு செமி ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வரதுக்குள்ளதுதான். ஓகே ஓகே ஸோ நாம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிக்ஷனரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல எப்படி, எதுக்காக நம்ம டிக்ஷனரி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ let us take an example. இப்போ வழக்கமா வந்து ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்க எல்லாம் ஏர்போர்ட் வழியா வரும்போது you would have seen people standing. ஓகே, அவங்களோட டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அந்த ஏரியாவில் நின்றுட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த பர்சனுக்கு அவங்களோட அந்த டிரைவருடைய நேம் மட்டும் தெரியும். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் அந்த இடத்துல வந்து ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. அண்ட் இந்த 5 பேர்ல உங்களை கூட்டிட்டு போக வேண்டிய பர்சன் பேர் மனோஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், ஓகே, அந்த யாருமே நேம் போர்டு வைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் போய் செக் பண்ணுவோம். ஓகே, இந்த உங்க பேர் மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இல்ல அப்படின்னா தென் வி செலக்ட் அவர் நெக்ஸ்ட் பர்சன். ஓகே, ஸோ இல்ல அவங்களும் மனோஜ் இல்ல அப்படின்னா த தேர்ட் பர்சன், த ஃபோர்த் பர்சன், த ஃபிஃப்த் பர்சன், ரைட்? ஸோ நமக்கு தெரியாது இந்த 5 பேர்ல யார் மனோஜ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தட்டியா கேட்டுக்கிட்டே வருவோம். ஸோ 5 பேர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸி, 5 பேர்ட்ட கேட்டு வந்துடலாம். ஆனா ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் என் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. மனோஜ் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்கலாம், கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனா கூட இருக்கலாம். ஸோ நீங்க எப்படி வந்து இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க? ஸோ அந்த டைம்ல தான் நேம் போர்ட் ஸ்கீம். ஓகே, நான் போயிட்டு ஏர்போர்ட்ல மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் போர்டு வச்சு நிக்கிறேன் அப்படின்னா அந்த வரக்கூடிய பர்சனால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இவர் தான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு. தே டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ திஸ் என்டையர் ப்ராசஸ், ரைட்? ஸோ இதுதான் டேட்டா ரிட்ரீவல்க்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்க புதுசா ஒரு பர்சன் அங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சிம்பிள், அவங்களுடைய நேம் போர்டை வச்சுட்டு அவங்க அந்த லைன்ல நிக்கலாம், ரைட்டா? ஸோ அங்க 5 பேர் நிக்கிறதுக்கு போல 6 பேர் நிற்பாங்க. யாரோடைய நேம் அவங்களுக்கு தேவையோ தே வில் ஜஸ்ட் கோ பிக் அண்ட் கெட் ஆன் தம், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஒரு லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லிஸ்ட் வந்து எலமெண்ட் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஐட்ரேட் த்ரூ தி என்டையர் லிஸ்ட். லெட் அஸ் சே 1 2 3 4 5 அப்படிங்கக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வந்து எனக்கு 4 அப்படிங்கக்கூடிய எலமெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு எலமெண்டா நீங்க செக் பண்ணணும். இந்த எலமெண்ட் 1ஆ, இந்த எலமெண்ட் 4ஆ, இந்த எலமெண்ட் 4ஆன்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணணும். there is a good possibility 4 is not in that list, right? ஆனா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இப்போ மனோஜ் அப்படிங்கக்கூடிய பர்சன் நீங்க பார்க்கணும், ஆனா மனோஜ் அப்படின்னு யாருமே உங்களுக்கு வந்து அங்க நேம் போர்டு வச்சுட்டு நிக்கல அப்படின்னா யூ ஆப்வியஸ்லி நோ மனோஜ் அப்படின்ற பர்சன் அங்க இல்ல அப்படிங்கிறது, ரைட்? ஸோ தட் இஸ் த ஸ்பீட். ஓகே, ஸோ ஈஸி சர்ச்சபிள், ஈஸி டேட்டா ரிட்ரீவலுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு கான்செப்ட் தான் டிக்ஷனரி. ஓகே, ஸோ லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இண்டெக்ஸ் கலெக்ஷன், டிக்ஷனரி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கீ வேல்யூ கலெக்ஷன். இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ரைட்டா? ஸோ ஒரு டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் நான் வந்து கேதர் பண்ணிருக்கேன். ஸோ லெட் அஸ் சே ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்டோடைய டீடைல்ஸ் லைக் நேம், ஏஜ், ரோல் நம்பர், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் நான் கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை எப்படி நான் லிஸ்ட்ல பண்றது? பண்ணலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் இனிஷியேட் பண்ணி அந்த இதில் ஃபர்ஸ்ட் நேமை போடலாம், அடுத்து ஏஜை போடலாம், ரோல் நம்பர் போடலாம், இமெயில் போடலாம், அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், இதெல்லாம் ஒரு லிஸ்டா போட்டு இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் இன்னைக்கு இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ள போடலாம். ஓகே, ஸோ முதல்ல இருக்கவங்களுக்கு தெரியாது எது வந்து ஃபர்ஸ்ட், எது வந்து ஆக்சுவலி நேம், எது ரோல் நம்பர் அப்படிங்கிற அந்த ஒரு இண்டெக்ஸேஷன் இருக்காது, ரைட்? இதுவே நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லாத்தையும் கீ வேல்யூ பேரா போடுறேன், இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரி, ஸோ தட் என்னால் ஈஸியாக ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நேம், ஓகே, பாப் அப்படிங்கக்கூடிய நேம்ல இருக்கக்கூடிய பர்சனுடைய இமெயில் அட்ரஸ், இந்த மாதிரி என்னால் ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ நான் லிஸ்ட்ல போட்டேன் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல அட்ரஸே ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 1000 லிஸ்டே நான் வந்து ஐட்ரேட் பண்ணி அதுக்குள்ள கூடிய அந்த பாப் அப்படிங்கிற நேம் மேட்ச் ஆகக்கூடிய லிஸ்ட்டை எடுத்து அதை நான் மறுபடியும் ஐட்ரேட் பண்ணி எனக்கு வேல்யூ எடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சர்ச்சிங், அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராமிங்கை ஆப்டிமைஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு இஷ்யூவா இருக்கும். நம்ம வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவோம், ரைட்? லீட் கோட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய சர்ச் டைம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு, உங்க ப்ரோக்ராம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்டிமைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து லிஸ்ட்ல போட்டு லூப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரன் டைம் லிமிட் அடிச்சிடும். ஓகே, ஸோ அந்த டைம்ல யூ கேன் யூஸ் ஹேஷ் மேப். அதுக்காக லிஸ்ட் யூஸ் பண்ணா உங்களுக்கு வந்து யூஸே இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. லிஸ்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் யூசஸ். ஓகே, டிக்ஷனரி ஆர் ஹேஷ் மேப் இதுக்கு அதோட செட் ஆஃப் யூஸ் கேசஸ் இருக்கு. ஓகே, எங்கெல்லாம் உங்களால கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ண முடியலையோ, எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அட்ரஸ் அல்லது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை எடுக்க முடியலையோ அங்கெல்லாம் நீங்க ஈஸியா லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ரேஷன் ஃபாஸ்டா இருக்கோ, ஓகே, அங்கெல்லாம் நீங்க வந்து டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த சர்ச் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பிக் ஓ நோட்டேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது, எவ்வளோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்குது அப்படிங்கிறது. சரியா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் ஆன் வாட் இஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி, வாட் இஸ் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, எப்படி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட பெட்டரா இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வி வில் டேக் அ லுக். சரியா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ லெட்டஸ் நீங்க பியூட்டி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வேர்ட் சர்ச் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன் ஏ, இண்டெக்ஸ் வச்சு நீங்க சர்ச் பண்ணலாம், ரைட்டா? ஒவ்வொரு இண்டெக்ஸா போகணும், அதுல பியூட்டி எங்க இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு லக்கிலி நம்ம வந்து பி வந்து ஃபர்ஸ்டே இருக்கு. ஓகே, இல்ல எனக்கு அந்த லிஸ்ட்ல பி இல்லாமே கூட போகலாம், ரைட்டா? ஸோ அதுவே டிக்ஷனரி பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை நம்ம வந்து கீயா வச்சிருக்கோம். ஸோ நான் பி அப்படின்னு டைப் பண்ண உடனே பியோட வேல்யூ ஆன பியூட்டி எனக்கு வந்து வரும், ரைட்டா? ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, மற்றபடி எல்லாமே டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான், ரைட்டா? அண்ட் டிக்ஷனரி ஆஸ் ஐ செட் லிஸ்ட் மாதிரியே தான் டிக்ஷனரியும். ஸோ இட்ஸ் நாட் மேண்டேட்டரி தட் எவ்ரி திங் ஷுட் பி இன் த சேம் டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் அப்படிங்கக்கூடிய டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன், அண்ட் அதுக்கு கீழே ஹாபிஸ் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு அந்த ஹாபிஸுக்கு இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்க, இட் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, பெயிண்டிங், சிங்கிங், குக்கிங், இது எல்லாமே எலமெண்ட்ஸ் உடைய லிஸ்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம வந்து ஒரு ஏபிஐயோட ரெஸ்பான்ஸா வந்து ஜேசான் ஃபைல்ல வி வில் நார்மலி டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ ஏபிஐ அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அங்கேயுமே வந்து இந்த லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி ரொம்ப எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் தனியா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே we can use it as it is, ரைட்டா? ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸ் சினாரியோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது we can take a look at those data structures அந்த டைம்ல. பட் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவா நமக்கு முதல்ல தெரியணும் அப்படின்றதுனால நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 3 டைப்ல வந்து நீங்க டிக்ஷனரி வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஜஸ்ட் ஃப்ளவர் பிராக்கெட் போட்டு ஃப்ளவர் பிராக்கெட்குள்ள கீ வேல்யூ பாஸ் நீங்க கொடுத்துக்கலாம், கமா செப்பரேட்டடா, ரைட்டா? ஸோ இதில் நீங்கள் காமிச்சிருக்க மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பியர் டேட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி ப்ரூவி டேட்டா அண்ட் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வேல்யூஸை கேர்லி பிராக்கெட்ஸ் உள்ள என்க்ளோஸ் பண்ணி அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் அ டிக்ஷனரி, ரைட்டா? ஸோ இப்படி பண்ணல அப்படின்னா நீங்க டிக் அப்படிங்கக்கூடிய இந்த கீவேர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டிக் கீவேர்டுகளையும் நீங்க இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அது டிக்ஷனரியா கன்வெர்ட் ஆகிக்கும். ஓகே, இதுவும் இல்லை நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட்டை வந்து நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டப்புலா மாத்திருங்க.
ஓகே. ஸோ கீ வேல்யூ பேர்ஸாக இருக்காது, பட் டப்புள்ஸாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூவரி டேட்டா அப்படின்றதுக்கு அதுக்கு கமா போட்டு அதுக்குரிய வேல்யூ இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா டப்புள் ரெண்டு டப்புளாக இருந்து ரெண்டு வேல்யூஸாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வில் பிகம் த கீ அண்ட் செகண்ட் வேல்யூ வில் பிகம் த வேல்யூ. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 3 மெத்தடில் இந்த டிக்ஷனரியை நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ லைக் நம்ம லிஸ்ட்ல பார்த்த அதே மாதிரி டிக்ஷனரியிலேயே நம்மளால எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் கிளியர் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் த கிளியர் கீவேர்ட். ஓகே. ஸோ அப்டேட் அப்படிங்கக்கூடிய கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு கீயோட வேல்யூவை உங்களால் அப்டேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே தான் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கீ அந்த டிக்ஷனரி அண்ட் பிராக்கெட்குள்ள அந்த கீயை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கீக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்கீங்களோ அது போய் அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். ஒரு டிக்ஷனரியில் கீ ஒன் டைம் தான் இருக்க முடியும். நீங்க வேல்யூ தோண்டாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ லெட்டஸ் சே ஏஜ் 22 அப்படின்னு அந்த டிக்ஷனரியில் வச்சிருக்கீங்க, அது கீழே ஏஜ் 25 அப்படின்னு டிக்ஷனரியில் வைக்கிறீங்க அப்படின்னா டிக்ஷனரியில் அந்த ஏஜ் ஒரு தடவை தான் எடுத்துக்கும் அண்ட் த லாஸ்ட் ஒன் ஏஜ் 25 அப்படிங்கிறது மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே. நம்மளால மல்டிபிள் கீஸ் டூப்ளிகேட் கீஸ் வந்து டிக்ஷனரியில் அலோவ் பண்ணாது. சரியா? ஸோ உங்களுக்கு அப்படி ரெண்டு ஏஜ் ஸ்டோர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம்ஸ் டு தட் கீ. ரைட்டா? ஸோ அடுத்தது வந்து யூ ஹாவ் பாப். நீங்க வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதை கீ வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். பாப் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பாப் ஐட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கீ வந்து டெலீட் ஆகிடும். அண்ட் டெல் கீவேர்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து இதில் கூடிய எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கீஸ் அந்த ஒரு டிக்ஷனரியோட கீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டாக வேணும், இல்லை டிக்ஷனரியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டாக வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால பண்ண முடியும். ரைட்டா? ஸோ நாம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது வி வில் டேக் அ லுக் அட் ஹவு திஸ் டிக்ஷனரி அண்ட் ஹவு திஸ் லிஸ்ட் இஸ் ஒர்க்கிங். ரைட்டா? இப்போ வந்து நமக்கு அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஏன் நம்ம லிஸ்ட் கொண்டு வந்தோம், ஏன் நம்ம டிக்ஷனரி கொண்டு வந்தோம், இதோட அட்வான்டேஜ் என்ன, இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ரைட்டா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம டிக்ஷனரியா வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஜேசான் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி வி வில் சென்ட். ஸோ இந்த டிக்ஷனரிக்கும் ஜேசானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிக்ஷனரி அண்ட் ஜேசான் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங். ரைட்டா? ஸோ ஜேசான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் டு கன்வெர்ட் த டிக்ஷனரி இன்டு ஸ்ட்ரிங் அண்ட் தென் அதை வந்து ஏபிஐல ரெஸ்பான்ஸா நம்ம வந்து வி யூஸ் டு சென்ட் அண்ட் ரிசீவ். ஸோ இதெல்லாம் நம்ம ஏபிஐ படிக்கும்போது வி வில் டேக் அ லுக். ஓகே. பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ஷனரிக்கும் ஜேசானுக்கும் உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. சேம். பட் ஜேசான் வந்து இட்ஸ் ஸ்ட்ரிங் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஸ்ட்ரிங் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதாங்க டிக்ஷனரி அப்படிங்கக்கூடிய இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்தது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இன்னும் அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அண்ட் கண்டிஷனல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் உடைய பேசிக்ஸ், ஓகே, இந்த மாதிரி என்ன நடக்குது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம சேனல்ல வந்து ஒவ்வொரு கான்செப்டுக்கும் we have created videos. ரைட்டா? ஸோ we have like கிட்டத்தட்ட ஒரு 27 வீடியோஸ் we have done on Python basics. ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்குக்கு தனியா இருக்கு, நம்பர்ஸுக்கு தனியா இருக்கு, லிஸ்ட்டுக்கு தனியா இருக்கு. ஸோ நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ பிளஸ் அந்த ஒரு ப்ரோக்ராமிங் வீடியோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி we are planning to bring a playlist. We will try to find out the best optimal solution and ஒரு பிளேலிஸ்ட் கூடிய சீக்கிரம் கிரியேட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. ஸோ அடுத்த வீடியோவில் நாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, வாட் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஏன் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் we will take a look. தேங்க்யூ.